யுவர் ஆனர், முதல்ல அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுங்க. யுவர் ஆனர், கடந்த 16ஆம் தேதி டிசம்பர் 2022 ராத்திரி 10லேருந்து 10:30 மணிக்குள்ள சர்ச் ஃபாதர் ஆண்ட்ரூ ஜோசப்ங்கிற நபர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. போலீஸ் கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் அவங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பகுதியாக ஜோசப் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமான அவரோட கார் டிரைவர் சலமை விசாரிச்சப்ப போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் எதுவும் பொருத்தமா இல்லாத காரணத்தினால சிஐ லக்ஷ்மணசுவாமிக்கு சலம் மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச அந்த பட்டன், அன்னைக்கு சலம் போட்டிருந்த ஷர்ட் பட்டன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சலம் அன்னைக்கு போட்டிருந்த ஷர்ட்ல ஒரு பட்டன் இல்ல. அதனால சிஐ லக்ஷ்மணசுவாமிக்கு சலம் மேல இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அந்த சந்தேகத்தினால உடனே சலம் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண போது அங்க இருக்கிற கேரி பேக்ல 5 லட்சம் ரூபாய் கேஷோட சேர்த்து ஃபாதர் ஜோசப்ப கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின கத்தி கூட அந்த பேக்ல தான் இருந்தது. என் தம்பி இந்த கொலையை செய்யல சார். சைலன்ஸ் ப்ளீஸ். எஸ்ஐக்கு சந்தேகம் அதிகமாயிட்டு சலத்தை போலீஸ் கஸ்டடியில எடுத்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி இருக்காங்க. டெட் பாடி மேல இருந்த ஹேர் சாம்பிள்ஸ் அண்ட் ஃபிங்கர் நெயிலுக்கு நடுவுல இருக்கிற டெட் ஸ்கின், சலம் வீட்டுல கிடைச்ச மர்டர் வெப்பன் மேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்புனாங்க. இன்னொரு 2 நாள்ல ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் ரிசல்ட்டும் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்ஸும் வரும் சார். ஃபாரன்சிக் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் சலம்க்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு, அவர் போலீஸ் கஸ்டடியிலேயே இருக்கணும்னு கனம் கோட்டார வேண்டிக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னோட கிளைண்ட் செலம் ஃபாதர் ஜோசப் கிட்ட 8 வருஷத்துக்கு மேலேயே வேலை செஞ்சிருக்காரு. ஜோசப் சாருக்கு அவரோட பொண்ணை தவிர சொந்தம்னு யாரும் கிடையாது. அவரோட பொண்ணு கூட அமெரிக்காவில் இருக்கிறதுனால ஜோசப் சாருக்கு அவரோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து அவரோட பர்சனல் ப்ராப்ளம் வரைக்கும் என்னோட கிளைண்ட் செலம் தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டாரு. அவ்வளவு நம்பிக்கையா வேலை பார்த்துட்டு இருந்த ஆளு பணத்துக்காக ஃபாதர் ஜோசப்பை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஃபோரன்சிக் ரிசல்ட் வர வரைக்கும் என் கிளைண்ட்டை குற்றவாளியா கருதக்கூடாது. இதை உங்க கவனத்துல வச்சுக்கிட்டு என்னோட கிளைண்ட்டுக்கு பெயில அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் லாயர், உங்க கிளைண்ட் கொலை பண்ணலங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் யுவர் ஆனர். ஃபோரன்சிக் ரிப்போர்ட் இந்த கொலைக்கும் என் கிளைண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும். நோ, எவிடன்ஸ் எதுவும் இல்லாம நீங்க பெயில் கேட்க முடியாது. உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. இல்லைங்கிற பட்சத்துல கோர்ட்டோட நேரத்தை வீணாக்காதீங்க. இரண்டு பக்க வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு ஆண்ட்ரூ ஜோசப் கொலையில முக்கிய குற்றவாளியாக இருக்கிற சலத்துக்கு கோர்ட் பெயில் கொடுக்க கூடாதுன்னு உத்தரவிடுகிறேன். ஃபோரன்சிக் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள் அவகாசம் தேவைப்படுது. அதனால வர்ற 20ஆம் தேதிக்கு கேஸை ஒத்தி வைக்கிறேன். ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டை பரிசீலித்து அதன் அடிப்படையில் கோர்ட் உங்களுக்கு வருகிற 20ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும். அதுவரை சலம் போலீஸ் கஸ்டடியில் இருக்க உத்தரவிடுகிறேன்.